திண்டுக்கல்லில் கள்ளச்சாராயத்துக்கு எதிராக போராட்டம் நடத்திய பாஜகவினர் 150 பேர் மீது நகர் தெற்கு போலீசார் 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு. ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்து மதுவிலக்குத்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சனிக்கிழமை மாலை திண்டுக்கல் நாகல் நகர் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தலைவர் தனபால் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் 200க்கும் மேற்பட்ட பாஜகவினர் நாகல் நகர் பகுதியில் குவிந்தனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜக தொண்டர்களை போலீசார் கைது செய்ய முயன்றனர். அப்போது அவர்களுக்கும் போலீசாருக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் அங்கிருந்து 204 பேரை வலுக்கட்டாயமாக கைகளை பிடித்து இழுத்து வண்டியில் ஏற்றி கைது செய்தனர். அப்போது முதல்வர் ஸ்டாலின் உருவமையை பாஜகவினர் எரிக்க முயன்றனர். அதற்குள் சுதாரித்த போலீசார் அந்த பொம்மையை கைப்பற்றினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாஜக அரசு தொடர்பு பிரிவு மாவட்ட தலைவர் கார்த்திக் வினோத், மாவட்ட பொதுச் செயலாளர் சக்கர் கோவிந்தராஜ், பொருளாளர் மணிகண்டன், மாநில செயற்குழு உறுப்பினர் போஸ், மாவட்ட துணைத் தலைவர் சந்திரசேகரன், வீரஜோதி, மல்லிகா உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் பங்கேற்றனர். நாகலரில் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக மாவட்ட தலைவர் தனபால், மாவட்ட செயலாளர் முத்துக்குமார் உட்பட 204 பேரை போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பாக நகர் தெற்கு போலீசார் 4 பிரிவின் கீழ் பாஜகவினர் 150 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர்.